அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்களிடத்திலே நான் பேசக்கூடிய வன உயிரினம் எறும்புண்ணிகள். சில இடங்களில் இதை அழுங்கு என்று சொல்வார்கள், ஆங்கிலத்திலே பேங்கோலின் என்று சொல்லுவோம். பொதுவாக நாம் யானை, சிங்கம், சிறுத்தை, புலி போன்ற மிகவும் பிரம்மாண்டமான வன உயிரினங்களை பற்றி அதிகம் பேசியிருக்கின்றோம். எறும்புண்ணிகளை பற்றி நாம் அதிகம் தெரிந்து கொள்வதில்லை. பொதுவாக உலகம் முழுவதும் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய கண்டங்களிலே இந்த எறும்புண்ணிகள் இருக்கின்றன. ஆப்பிரிக்க நாடுகளிலே ஒரு 4 வகையான எறும்புண்ணிகள் உண்டு. ஆசிய நாடுகளிலே ஒரு 4 வகையான எறும்புண்ணிகள் உண்டு. நம்முடைய தமிழகத்திலே நாம் பார்க்கக்கூடிய எறும்புண்ணிகள் பொதுவாக இந்தியன் பேங்கோலின் என்று சொல்லக்கூடிய இந்திய எறும்புண்ணிகளை தான் நாம் அதிகமாக பார்க்கின்றோம். பொதுவாக எறும்புண்ணிகளை நாம் எடுத்தோம் என்றால் அதனுடைய உடல் அமைப்பை வைத்து சில சிறப்பம்சங்கள் உள்ளன. மிகவும் குறிப்பாக அந்த உடல் முழுவதுமாக இருக்கக்கூடிய அந்த செதில்களை வைத்துதான் பொதுவாக எறும்புண்ணிகளை நாம் அடையாளப்படுத்துகின்றோம். உடல் முழுவதுமாக அந்த மூஞ்சி பகுதி, முகம் பகுதியை தவிர மற்ற அனைத்து பகுதிகளிலுமே அந்த ஓடுகள் இருப்பதை நாம் பார்க்க முடியும், செதில்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். பொதுவாக எறும்புண்ணிகளுக்கு அதனுடைய வாயிலே பற்கள் என்பது இல்லை. ஆனால் அதனுடைய நாக்கின் நீளமானது மிகவும் அதிகமாக, இயல்பை விட அதிகமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஏற்குரிய 1 அடி வரை அதனுடைய கரையான் புற்றுகளிலே அந்த நாக்கை நீட்டி அந்த கரையான்களையும் எறும்புகளையும் உண்ணக்கூடிய பழக்கத்தை நாம் காண முடியும். பொதுவாக அதனுடைய பார்வை திறன் சற்றே குறைவாக இருக்கும். அதனுடைய காது கேட்கும் திறன் மிக சரியாக இருக்கும். அதே போல அதனுடைய நுகர்வு சக்தி அதிகமாக இருக்கும். அதனுடைய நுகர்வு திறனை வைத்துக் கொண்டு நிலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு 10 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளையும் மிக அழகாக அடையாளம் கண்டறிந்து உண்ணக்கூடிய பழக்கத்தை நாம் பார்க்க முடிகின்றது. அதே போல அதனுடைய முன்னங்காலிலே இருக்கக்கூடிய நகங்களை பயன்படுத்தி பெரிய கரையான் பூச்சுகளையும் தோண்டி அதிலே இருக்கக்கூடிய எறும்புகளையும் கரையான்களையும் உண்ணக்கூடிய பழக்கத்தை நாம் பார்க்கின்றோம். இதனுடைய நீளமானது ஏறக்குறைய 1 அடி முதல் 3 அடி வரை நீளம் இருப்பதை நாம் காண முடியும். இதுதான் அதனுடைய உடல் ரீதியான சிறப்பம்சங்கள் என்று சொல்லலாம். அதனுடைய குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கின்ற பொழுது பொதுவாக எறும்புண்ணிகள் என்பது தனித்தனியாக தான் வாழக்கூடிய பழக்கத்தை கொண்டது. இனப்பெருக்க காலங்களில் மட்டுமே ஆணானது பெண்ணை தேடி வருகின்றது. அந்த இனப்பெருக்க காலங்கள் முடிந்த பிறகு தனித்தனியாக தான் இருக்கின்றது. பொதுவாக இது ஒரு பாலூட்டிகள். ஆகவே 1 முதல் 3 குட்டிகள் இதற்காக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. பொதுவாக அந்த குட்டிகள் ஒரு 2 வருட காலங்கள் அதனுடைய தாயுடன் இருந்து கொண்டு 2 வருட காலத்துக்கு பிறகாக தனித்து வாழ ஆரம்பிக்கின்றன. பொதுவாக இதனுடைய ஆயுட்காலத்தை நாம் 20 ஆண்டுகளாக நாம் வரையறுக்கலாம். 20 ஆண்டுகள் வரை வாழக்கூடிய பழக்கத்தினை கொண்டவை. இந்த உணவு பழக்க வழக்கத்தை பார்க்கின்ற பொழுது இது இன்செக்டிவோரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பூச்சி என்னும் ஒரு உயிரினமாக இருக்கின்றது. இதிலே நாம் பார்க்கின்ற பொழுது பொதுவாக கரையான்கள், ஈசல்கள், அதே போல எறும்புகள், அது பூச்சிகளை உண்ணக்கூடிய பழக்கத்தை நாம் பார்க்க முடியும். பொதுவாக இது இரவு நேரங்களிலே அதிகமாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு வன உயிரினமாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் அதனுடைய ப்ரொடெக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த விதத்தை பார்க்கின்ற போது தன்னை நோக்கி எதிரிகள் வருகின்ற பொழுது ஒரு பந்து போல சுருண்டு கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் பார்க்க முடியும். பந்து போல சுருண்டு கொள்கின்ற பொழுது அதனுடைய செதில்களை இருக்கின்ற காரணத்தினாலே மற்ற உயிரினங்கள் அதை தாக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு செல்வது வால்வேஷன் என்று சொல்லுவார்கள். இதனுடைய மேலும் அந்த வால் பகுதியை தன்னுடைய முகத்திற்கு நேராக கொண்டு வந்து தன் முகப்பகுதியை அதை மறைத்துக் கொள்ளக்கூடிய குணாதிசயத்தையும் பார்க்க முடியும். பொதுவாக எந்தெந்த நாடுகளில் எல்லாம் இந்த எறும்புதினிகளை அதிகமாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று பார்த்தால் சைனா மற்றும் வியட்நாம் என்று சொல்லக்கூடிய 2 நாடுகளிலுமே இந்த எறும்புதினிகளை வைத்து அதனுடைய நாட்டு வைத்தியத்துக்காக அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். மிகவும் குறிப்பாக ஆஸ்துமா நோய்க்கும், கேன்சர் நோய்க்கும், அதே போல தாய்மார்களுக்கு அந்த பாலூட்டும் திறனை அதிகரிக்கவும் இந்த செதில்கள் மூலமாகவும் அதனுடைய கரியின் மூலமாகவும் பல மருத்துவ குணங்கள் உண்டு என்று ஒரு மூட நம்பிக்கையை பின்வைத்து பல இடங்களிலே இந்த எறும்புதினிகளானது கடத்தப்படுகின்றது என்பது வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் ஆடையினுடைய அலங்காரத்துக்காக பெரிய பெரிய ஆடைகளிலே அந்த செதில்களை வைத்து அலங்காரப்படுத்தி அதை போட்டுக்கொண்டால் அது மிகவும் நன்மையான ஒரு விஷயமாக அமையும் என்று கூறி கூட இது போன்ற எறும்பு திணிகளை அதிகமாக கடத்துகின்றார்கள். பொதுவாக பிலிப்பைன்ஸ், மலேசியா, இந்தோனேஷியா, வியட்நாம், சைனா மற்றும் பல ஆசிய நாடுகளிலே இதை பயன்படுத்துவது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாகும். பொதுவாக இந்த எறும்பு திணிகளுடைய பயன்பாடு என்னென்று பார்த்தால் பூச்சிகளை அந்த வாழ்விடத்திலே மிகவும் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க உதவுகின்றது. கரையான்களை ஆட்டும் சரி, எறும்புகளை ஆட்டும் சரி, பூச்சிகளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கின்ற பொழுது பொதுவாக அந்த வாழ்விடமே சிறப்பான ஒன்றாக இருக்கின்றது. கரையான்கள் அதிகமானால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாவரங்கள் அதிகமாக அழியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்லாமல் பல இடங்களிலே அந்த கரையான் புற்றுகளை தோண்டி இது வெளியெடுக்கின்ற பொழுது ஒரு ஏரேஷன் என்று சொல்வார்கள். அந்த காற்றானது மேல் பகுதியிலிருந்து கீழ்ப்பகுதிக்கு செல்வதற்கு ஒரு ஏதுவாக ஒரு சூழ்நிலை உருவாகின்றது. அந்த மண் பரப்பிலே காற்றினுடைய ஓட்டம் அதிகமாக இருக்கின்ற பொழுது அந்த மண்ணானது ஒரு வளமான ஒரு மண்ணாக இருக்க ஒரு வாய்ப்பு உள்ளது.
பொதுவாக இது போன்ற பல சிறப்பான குணாதிசயங்களை கொண்ட ஒரு சிறப்பான பயன்பாடுகளை கொண்ட அந்த எறும்பு மீன்களை காப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாகும். அதை வனத்துறையோடு இணைந்து அதை நாம் காப்பாற்ற முழுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நன்றி.